ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க, அதுவும் செம காமெடியாக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 2 எபிசோட் 11. வின்சென்ட், ஐ லவ் யூ. இல்லை சோனியா, என் ஃபேமிலி இதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வெஸ்ட் சைடில் இருக்கோம். உங்கள் ஃபேமிலி மனசு நான் மாத்திரம் நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க கிஸ் பண்ணுறத பெக்கி பார்க்குறா. பெக்கி அந்த சீனை வைக்கப்பட்டு பார்த்துட்டு ஆனியாவோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறா. அவ்வளோ ஆனியா, நான் சும்மா அந்த பக்கம் கடைக்கு வந்தேன், நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு கால் பண்ண பெக்கி உடனே வீட்டுக்கு வரவோ, நீ என்ன டெலிபோர்ட்ராப்பா அப்படின்னு ஆனியா கேட்குறா. ஆனியா, வீட்டில் நீ தனியாக இல்லை, கண்டிப்பாக அவங்க கூட யாராச்சும் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி லாய்டாவா எதிர்பார்க்குறா. இன்னைக்கு ப்ரெஷியஸ் லாய்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. அப்பா பெக்கி வந்திருக்கான்னு ஆனியா சொல்லப்போ நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறான். ஹலோ மிஸ்டர் ஃபார்ஜர் அப்படின்னு சொல்கிறா. சாரி சொல்லாம கொள்ளாம நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பட்லர் நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. பரவாயில்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷம் மிஸ் பெக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் லாய்டு என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவள் வெக்கப்படுறா. ட்ரையாங்கிள், சர்க்குலர், ஃபேஸ், ஹார்ட், இது என்ன கோட் வேர்டா அப்படின்னு அவள் மைண்டை வெயிட் பண்ணுறா. வெக்கப்பட்டு பெக்கி கீழே விழவோ, மை லேடி இன்னொருத்தங்க வீட்டில் இப்படிலாம் தரையில் படுக்க கூடாது அப்படின்னு பட்லர் சொல்றா. லவ் லவ் அப்படின்னு பெக்கி மைண்டில் வரவோ, இதே மாதிரி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆனியா வந்து ஃபியானாவை பற்றி யோசிச்சு பார்க்குறா. டைம் ஆயிடுச்சுன்னா நானே உங்களை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பட்லர் அங்கேருந்து கிளம்புறா. அந்த லேடியை பார்த்தா மிலிட்டரியில் ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. பிளாக் பெல் ஃபேமிலி கிட்ட இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வீட்டை சுற்றி காமிக்க இதான் ஹால்னு சொல்லவோ, இது எங்க வீட்டு பாத்ரூமோட சின்னதா இருக்கேன்னு வா சொல்றா. இதுதான் என்னோட ரூம்னு ஆனியா காமிச்சா. என் நாயோட வீடு கூட இதை விட பெருசா இருக்கும்னு பெக்கி சொல்லவோ, வீடு நம்ம இதுக்கு மேல சுத்தி பார்க்க வேணாம் அப்படின்னு ஆனியா சொல்லவோ, உங்க அம்மாவங்கன்னு பெக்கி கேட்கறா. பாண்ட கூட்டிட்டு வாக்கிங் போயிருக்காங்கன்னு சொல்லவோ, இதான் என் சான்ஸ், லைட் கூட நான் தனியா இருக்கேன் அப்படின்னு பெக்கி யோசிச்சு பாக்குறா. சாரி பட் எனக்கு ஒய்ஃப் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என் கூட வந்துருங்க, நான் உங்க ஒய்ஃபையே மறக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பெக்கி கூட சேர மாதிரி அவளா கற்பனை பண்ணி பாக்குறா. பெக்கி எனக்கு அம்மா வகை போறாளா அப்படின்னு ஆனியாவா மைண்ட ரீட் பண்ணுவோம். நான் ஆனியாக்கு அம்மாவானா, ஆனியாவும் ஹாப்பியா இருப்பா. பெரிய வீடு, ஏ ஹெலிகாப்டர்ல போலாம், ஏ அம்மா நீங்க சூப்பர், வேர்ல்டு கிளாஸ் செஃப் தான், நமக்கு எப்பவும் சமைப்பாங்க, நம்ம ஹோம்ஒர்க் சர்வன்ஸ் பாத்துக்கிடுவாங்க, வா நீ நம்ம விளையாடலாம் அப்படின்னு பெக்கி சொல்லவோ, பெக்கி இப்படி யோசிக்கிறத மைண்ட் ரைட் பண்ணிட்டு அவ சொல்றதுலயோ பாயிண்ட் இருக்கு. சாரி அம்மா, நான் பெக்கி சைடு தான் சூஸ் பண்றேன், ஏன்னா வேர்ல்டு கிளாஸ் செஃப் அப்படின்னு ஆனியா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, அப்பா எங்க கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்றா. நம்ம வேணா கொஞ்ச நேரம் பேசலாம், என்னோட பேரு பெக்கி பிளாக் பெல்னு சொல்லவோ, எனக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். வேர்ல்டு கிளாஸ் செஃப் செஃப் அப்படின்னு ஆனியா சைட்ல கத்திட்டு இருக்கா. அவங்க பிளாக் பெல் ஃபேமிலி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இவாட்ட இருந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க அப்பா எப்படி இருக்காரு, பிசினஸ்லாம் எப்படி போகுது நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா இருக்காரு, ஃப்ரீ டைம்ல அவர் என் கூட விளையாடுவாரு, மூவிஸ்லாம் போவோம், நெக்ஸ்ட் டைம் நான் உங்க கூட போயணும் என் லாய்ட் அப்படின்னு சொல்லி பெக்கி யோசிக்கிறா. எந்த தியேட்டர் போவீங்க, எந்த மாதிரி படம் பாப்பீங்க, எந்த ரெஸ்டாரண்ட் போவீங்க நம்ம ஹீரோ கேட்டுட்டு, இவங்க அப்பாவை பத்தின இன்ஃபர்மேஷனை இது மூலியமா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க ரொமான்ஸ் மூவி பார்ப்போம் அப்படின்னு பெக்கி சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் பத்தி கேட்கறான்னு என் கூட டேட்டிங் போகணும்னு யோசிக்கிறாரோ அப்படின்னு பெக்கி தப்பா புரிஞ்சுக்கிறா. பிளாக்மெயில் ஃபேமிலி கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இப்போதைக்கு எந்த மூவும் பண்ணல, பட் ஃபியூச்சரில் ஒரு வேலை பண்ணா அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அப்பாவுக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், என்னையும் கம்பல் பண்ணி விளையாட சொல்லுவாருன்னு வா சொல்லிட்டு லாய்டியா ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறாருன்னா என்ன கல்யாணம் பண்ண போறாரோ அப்படின்னு வா யோசிக்கிறா. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோரோ பாண்டோ இப்போ திரும்ப வந்துருந்தாங்க. ஓ மிஸ் பெக்கி நீயும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி யோர் பார்க்குறா. கூட தான் நான் மோதனா அப்படின்னு பெக்கி பார்க்கவோ, வேர்ல்டு செஃப் அப்படின்னு ஆனியா கத்துறா. என் லாய்டு மனசில் நான் என்ன பிடிச்சி இவங்களை ஒன்று சேர விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெக்கி யோசிக்கிறா. டின்னருக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோசி சொல்லவும், எனக்கு முன்னாடி அவங்க ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு பெக்கி யோசிச்சுட்டு, நான் நிறைய டிராமால பாத்திருக்கேன், ஒரு லேடி செக்ஸியா தெரியணும்னா தலைமுடிய இந்த மாதிரி விரிச்சு கட்டினா பசங்க விழுந்துருவாங்க, நான் இதை கரெக்டா பண்றேனா அப்படின்னு சொல்லி பெக்கி சும்மா தலைய ஆட்டவும் ஆனியாவும் ஆடுறா. பெக்கி உங்களை பார்த்த சந்தோஷத்தை இப்படி வெளிப்படுத்துறா போல அப்படின்னு யோர் சொல்லவோ, பொண்ணுங்களை எப்பவோ புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப யோர் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரா. நீங்க அங்க உட்காருங்களேன்னு யோர் சொல்லவோ, என் பிரேசியஸ் லாய்டியா பக்கத்துல உட்காந்துருக்காரு, என் தலைமுடிய நாட்டுனது பார்த்து மிஸ்ஸஸ் யோருக்கு அவங்க தோத்து போயிருவோம் தெரிஞ்சிருக்கு, இதான் எனக்கான சான்ஸ் நான் நடுங்கிட்டு இருக்கவும், என்னாச்சு பெக்கி நீ ஓகே தானு யோர் கேட்கவும், பிரேசியஸ் லாய்ட் நம்ம பேசிட்டு இருந்தோமே என் ஃபேமிலி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கவும், அப்பெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சின்ன பொண்ணு நோட்டீஸ் பண்ண மாட்டான்னு நினைச்சா நம்ம ஹீரோ யோசிச்சா, என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னா என் மனசு கூட நீங்க விளையாண்டுருக்கீங்களான்னு வா கேட்கவும், என்ன இப்படி கேட்கிறா யோர் தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ யோசிச்சா, நான் வரதுக்கு முன்னாடி லாய்டு பசங்க விளையாண்டுருக்காரு போல அப்படின்னு யோர் ஹாப்பி ஆகுறா. தோத்துட்டேன் தானே அந்த லேடி ஸ்மைல் பண்றா அப்படின்னு பெக்கி டென்ஷன் ஆகும். என் செஃப் போச்சா அப்படின்னு ஆனியா நினைக்கிறா. இது ஒரு தடை செய்யப்பட்ட மூவ், பட் இதை நான் இப்ப யூஸ் பண்ணியா அப்படின்னு டீயை குடிச்சிட்டு, நான் நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல மயங்கி விழவும், டீயை குடிச்சிட்டு சரக்கு குடிச்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மூவ் 100% ஒர்க் ஆகும், லாய்டு மனசு எனக்கு தான் அப்படின்னு யோசிச்சா. அச்சோ சின்ன குழந்தையோட டீல நான் ஆல்கஹால் கலந்துட்டேனா அப்படின்னு யோர் வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு பெக்கியை தூக்கிட்டு ஓடுறா. யோர் அது வரும் டீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுறத கேட்காம வா செம ஃபாஸ்டா ஓடுறா. மிஸ் பெக்கி நீ ஓகே தானே, மயக்கோ வாந்தி ஏதாச்சும் வருதான்னு கேட்கவும், நான் ஓகே தானே வா சொல்றா. ஆல்கஹால் பாய்சனிங் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லி யோர் ஃபாஸ்டா ஓடவோ, ஒரு கார் வந்து யோரை முட்டுது. பெக்கிக்கு அடிப்படாம தூக்கி போட்டு கரெக்டா அவளை போய் பிடிச்சிருக்கா. நீங்க தான் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ரூம் போன, உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு பெக்கி சொல்லவோ, ஓ சேஃப்டி தான் முக்கியம் யோர் ஓடவும், எனக்கு ஒன்னும் மயக்கமாலாம் வரல அப்படின்னு பெக்கி சொல்றா. கவலைப்படாத சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் யோர் ஓடவும், ஆக்சுவலி நான் போய் சொன்னேன், என் பிரஷியஸ் லாய்ட் கூட டேட்டிங் போகணும் தான் நான் அப்படி சொன்னேன், நான் குடிக்கவும் இல்லை, எனக்கு மயக்கமும் வரல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்லவும்,
உன்னால நிக்க முடியுமா, நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு யோர் கேட்கவும், உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா, திட்ட போறது இல்லையான்னு பெக்கி கேட்கவும், லாய்டா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான் யோர் சொல்லவும், இவங்களுக்கு ரொம்பவும் பெரிய மனசு அப்படின்னு சொல்லி பெக்கி நினைக்கிறா. தேவையில்லாம பதறி போய் நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன், நான் உண்மையிலேயே ஒரு ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு சொல்லி யோர் சொல்லவும், ப்ரெஷியஸ் லாய்டு உங்களை தான் சூஸ் பண்ணிருக்காரு, நீங்க எப்படி அவர் மனசுல அம்ப விட்டீங்கன்னு கேட்கவும், நான் போவாண்டாரவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோர் சொல்லவும், இவ எதை பத்தி பேசுறான்னு அவ ஷாக் ஆகுறா. லாய்டுக்கே என்ன பிடிச்சிருக்குன்னு சரியா தெரியல, ஒரு தடவை அவர் சொன்னாரு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு சொல்லவும், அப்படின்னா என் ப்ரெஷியஸ் லாய்டுக்கு ஸ்ட்ராங்கான பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு பெக்கி பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோவா ஆனியாவா அங்க வராங்க. பெக்கி நீ உன் பேக்கை விட்டுட்ட அப்படின்னு ஆனியா கொடுக்கவும், என் லாய்டு எனக்காக இங்க வந்திருக்காரா, நான் அவர் முன்னாடி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்னு பெக்கி சுத்தி முத்தி பார்த்துட்டாங்க. சுத்தியால் வச்சு அடிக்கிற ஒரு கேம் இருக்கவும், என்னன்னு தெரியல எனக்கு திடீர்னு சுத்தியில வச்சு அடிக்கணும் போல தோணுதுன்னு பெக்கி சொல்லவும், இது என்னடா ஃபீலிங்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாப்பா காசு இருக்கான்னு கேட்கவா, அவ கட்டு கட்டா தூக்கி கொடுக்குறா. ஐயா செஃப் 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 அப்படின்னு சொல்லி ஆனியா சேரப் பண்றா. நான் ஸ்ட்ராங் நீ என் லாய்டுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அவ சுத்தியில எடுத்தா. அவளால தூக்க கூட முடியல. யோர் வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி வா லாய்டு கொடுக்க தான் ட்ரை பண்றாப்பல, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு யோர் அந்த சுத்தியில எடுத்துட்டு போய் ஜஸ்ட் ஒரு கையால தான் அடிக்கிறா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றா. அதே நேரத்துல மிஷினும் உடஞ்சிருது. எங்கப்பா இதுதான் ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு பெக்கி பாக்குறா. என் லாய்டு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை பார்த்து திருப்பவும் லவ்ல விழுந்துட்டாரு. அவர் கண்ணு கியூட்டா ரவுண்டா இருக்கு, அதுலயே தெரியுது அவர் லவ்ல விழுந்துட்டாருன்னு. மிஸ்ஸஸ் உங்க கூட மோதி என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்றா. இவன் என்ன பேசுறா அப்படின்னு சொல்லி யோருக்கு எதுவோ புரியல. அவங்க கூட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிட்டேன், என்ன ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லவும், யோரோ சரி ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்றேன். நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் ஒரு நாள், என் ப்ரெஷியஸ் லாய்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பெக்கியும் வந்து இப்ப ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் எடுக்கிறா. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சீனை பார்த்திருக்கேன் தேஜாவோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். நம்ம ஹீரோ அந்த ஷிப்ல வெக்கேஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. மத்த டாக்டர்ஸ்லாம் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஃபியோனாவும் இதை பாக்குறா. ஹேண்ட்லர் வந்து ஃபியோனாக்கு ஒரு மிஷனை கொடுக்குறா. நைட் ஃபால் நீ தான் இதை முடிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ட்வைலைட் வெக்கேஷன் முடிஞ்சு வந்து முடிக்க வேண்டிய மிஷன் பட் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்லவும், இந்த எல்லா மிஷனையும் நானே முடிக்கிறேன் அப்படின்னு ஃபியோனா சொல்றா. அதனால இது எல்லாத்தையும் தனியா பண்ண முடியுமான்னு ஹேண்ட்லர் கேட்கவும், என்ன விட்டா வேற யாரும் இதை பண்றதுக்கு இல்ல அப்படின்னு ஃபியோனா சொல்லவும், சரி ஓவர் ஒர்க் பண்ணாத அப்படின்னு ஹேண்ட்லரும் அனுப்புறா. நம்ம ஹீரோ அந்த ஷிப்ல ஏற போற அன்னைக்கு ஃபியோனாவும் நம்ம ஹீரோ மிஷன்ஸை முடிக்கிறதுக்காக கிளம்புறா. வைஸ் ஏஜென்ட்ஸ்லயே டாப் டியர் ஸ்பைனா அது ட்வைலைட் மட்டும் தான், அவரோட மிஷன்ஸ் நான் முடிச்சோம்னா இது நான் ஸ்ட்ராங்கா மாறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நைட் ஃபால் நினைக்கிறா. ட்வைலைட் தான் எனக்கு எந்த மிஷனை எப்படி பண்ணணுங்கிறத கத்து கொடுத்துருக்காரு, நிறைய டெக்னிக்ஸையும் கத்து கொடுத்துருக்காரு. கத்து கொடுத்த எதுவும் வீண் போகலங்கிறத நான் ப்ரூவ் பண்றதுக்காக வச்சு இந்த மிஷன்ஸை முடிக்கணும் அப்படின்னு எல்லா மிஷனையும் 2வது நாளே ஃபியோனா முடிக்கிறா. என்னாலும் சரி அவருக்கு ஒய்ஃபா நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபியோனா நினைக்கிறா. அப்போ கடையில் ஒரு டென்னிஸ் பேட்டை பார்க்கும்போது, அந்த ஒரு நாள் என்னால் அதை மறக்க முடியாது, யோர் ப்ரேயர் நான் தோக்கடிக்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் என்னால் மிஸ்ஸஸ் ஃபோர்ச்சரா மாற முடியும் அப்படின்னு 3வது நாள் ஃபியோனா பயங்கரமான ட்ரைனிங்லாம் எடுக்கிறா. நம்ம ஹீரோ திரும்ப வேலைக்கு வரப்போ அவங்க பேஷண்ட் பத்தின டீட்டெயில் இதில் இருக்குன்னு வா கொடுக்குறா. வெக்கேஷன்லாம் எப்படி போச்சு, எதுவும் சேஞ்சஸ் உண்டான்னு கேட்கவும், ஆனியாவை சமாளிக்க முடியல, பாம் த்ரெட் வேற இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இல்லை எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு எப்படி போச்சு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹீரோட மிஷன்ஸை நைட் ஃபால் முடிச்சிருப்பா, பட் இருந்தாலும் பெருசாக எதுவும் மாற்றம் இல்லாமல் வா சொல்கிறா. என்ன நைட் ஃபால் எல்லா மிஷனையும் முடிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உண்மையிலேயே அவள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணான்னு ஹேண்ட்லர் சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, என்கிட்ட எக்ஸ்ட்ரா souvenirs இருக்கு இந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கும். சந்தோஷத்தில் அவள் ஷாக் ஆகவும், இவ ஏன் என்ன முறைக்கிறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே கிளம்புறா. லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னு குதிச்சுக்கிட்டே வா போறா. 2 நர்ஸங்க வர்றது தெரிஞ்ச உடனே நார்மலாக நடந்து போறா. அவங்க தாண்டி போனதுக்கு அப்புறமா லவ் யூ அப்படின்னு சொல்லி அவள் ஜம்ப் பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதுல ரொம்பலாம் பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பட் அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.